விஜய் எனக்கு ஒரு மாடு கொடுத்துருக்காரு. மாடு கொடுத்தாரா? சூப்பருங்க ஐயா. அதை முதல்ல சொல்லியிருக்கணும் ஐயா. பசு மாடா? தங்க பசு, நாட்டு மாடு. நாட்டு பசு. பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். பிரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். எங்கெங்க கொடுத்த மாடு ஒழுங்காவே பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியோட வேதனை தெரிவிச்ச விவசாயிக்கு மறுபடியும் உதவிக்கரம் நீட்டி இருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். மாடு சரிவர பால் கறக்கல அப்படின்னு விவசாயி வேதனை தெரிவிச்ச நிலையில உடனடியா அதே விவசாயிக்கு வேறொரு கறவை மாடையும் கன்றையும் வழங்கியிருந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடந்துச்சு. இதுக்காக விவசாயிகள் நிலத்தை கொடுத்திருந்தாங்க. நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அவங்களுக்கு மாடுகள் வழங்கப்படும் அப்படின்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதன்படி விவசாயி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கறவை மாடும் கன்றும் வழங்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த கறவை மாடு சரிவர பால் கறக்கல அப்படின்ற மாதிரி விவசாயி ராதாகிருஷ்ணன் வருத்தத்தோட விரக்தியில பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் உடனடியா அவருக்கு மறுபடியும் புது கறவை மாடையும் கன்றையும் வழங்கியிருந்திருக்காங்க. அன்னைக்கு இவர் இப்படி வருத்தம் தெரிவிச்ச நிலையில இன்னைக்கு உடனடியா தாவேகா நிர்வாகிகள் இப்படி செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.